வணக்கம். கணபதி துணை, பெருமாள் துணை, கலைவாணி துணை. வாழ்வில் வெற்றி பெற கிரக அமைப்புகள் என்ற தலைப்பில் பேச இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளேன். யாரானாலும் சரி, லக்னம் என்பது ஒன்று. லக்னத்திலிருந்து 1, 4, 5, 7, 9, 10, 11 கிரகங்கள் இருந்தால், அது எந்த கிரகமாக இருந்தாலும் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகு, கேது, இந்த 9 நவகிரகங்கள் யார் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் தான். அதனால் நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. முதல்ல மேலே இருக்கிறோம், கீழே இறங்குறோம், மேலே ஏறுறோம், கீழே இறங்குறோம், அப்படிலாம் கணக்கு இல்லை. இப்போ கீழே இருக்குன்னா அப்புறம் மேலே வந்துடுவோம். இப்போ கீழே இருந்தோம்னா நம்ம மேலே வந்துடுவோம். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக ஒரு ஜாதகங்கள் வெற்றி பெறுவது என்றால் 1, 4, 5, 7, 9, 10, 11 இந்த கிரகங்கள் இருந்தால் வாழ்க்கை வெற்றி பெற்றவர்கள் தான். நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். லக்னம் என்பது தான் 1. 4ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் வண்டி வாகனங்கள் அதிகமாக இடம், மண்மனை பெற்று வாழ்வார். 5ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் புத்திர செல்வங்களால் யோகம் உண்டு. 7ஆம் இடத்தில் கிரகங்களால் கூட்டு தொழில்கள் செய்வார்கள். 9ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் தந்தை வழி சொத்துக்கள் சேரும். 10ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பல தொழில் செய்வார்கள். 11ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் லக்னத்திலிருந்து 11ஆம் இடம் லாபங்கள் அதிகம் கொடுக்கும். இதுதான் கிரகங்களோட அமைப்பு. நம்ம போட்டு கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் ஜாதகம் பார்க்குறோம். ஜாதகம் பார்க்காத நிறைய பேர் இருக்கிறாங்க. கடவுள் ஒருவனே போதும். அது இந்து நண்பர்களாலும், முஸ்லீம் நண்பர்களாலும், கிறிஸ்டின் நண்பர்களாலும், சைத்தர்கள் நண்பர், பௌத்தர்கள் போன்ற நண்பர்கள் அமெரிக்கா இருக்கிறாங்க. யார் நம்புகிறாங்க? கடவுள் ஒருவன். நம்ம இந்து சாமி கும்பிட்றோம். அப்போ அவங்க இஸ்லாமியா, கிறிஸ்டின் சாமி கும்பிட்றாங்க. அவங்க தான் மேலே இருக்கிறாங்க. சரிங்களா? ஆகவே அதுபோல் எல்லா தெய்வமும் உண்டு. இந்த தெய்வம் தான் இருக்குது, இந்த தெய்வம் இல்லை அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஆனால் கிரக பகவான் நமக்கு எப்படி அமைந்திருக்கிறார்களோ அவ்வாறு அவங்க மேலே வருவார்கள். எல்லா தெய்வங்களும் உண்டு. எல்லோருக்கும் தெய்வம் உண்டு. எல்லோருக்கும் ரத்தம் சிவப்பு தான். யாருக்காச்சும் வெள்ளை ரத்தம் வருதா? யாருக்கு மஞ்சள் ரத்தம் வருதா? யாருக்கு பச்சையா ரத்தம் வருதா? இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. உலக படைப்பில் எல்லோருக்கும் ஒரே இதுதான். ஒரு வழியில் பிறப்போம், ஒரு வழியில் இழப்புகள் நமக்கு ஏற்படும். அதுபோல் நம்ம பிறக்கும்போது போட்டி போகாமல் எதுவும் பட வேண்டியதில்லை. கிரகங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சிட்டோம்னா போட்டி போகாமல் சொல்லிட்டு நம்ம எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. 7 வருது, பயந்துட்டு வேணும். 7 பயப்பட வேண்டியது, நல்லதே நடக்கும். அதுக்கு சில காரியம் பண்ணணும். இப்போ இருட்டாக இருந்தால் பேட்டரி கொண்டு வரோம். வெயில் அடிக்குது, செருப்பு போட்டுட்டு போகிறோம். மழை அடிக்குது, கொடை கொண்டு வரோம். இருட்டாக இருக்குது, பேட்டரி கொண்டு. இதுதான் பரிகாரங்கள். இதுதான் பரிகாரங்கள். சூரியன் தசை நடக்குதா, சிவனை கும்பிடுங்க. சந்திரன் தசை நடக்குதா, அம்மனை கும்பிடுங்க. செவ்வாய் தசை நடக்குதா, முருகனை கும்பிடுங்க. புதன் தசை நடக்குதா, பெருமாளை கும்பிடுங்க. குரு தசை நடக்குதா, தட்சணாமூர்த்தி கும்பிடுங்க, முருகனை கும்பிடலாம். சுக்கிரன் தசை நடக்குதா, பெருமாளை கும்பிடுங்க, மகாலட்சுமி கும்பிடுங்க. சனி தசை நடக்குதா, சனி பகவானை கும்பிடுங்க, நல்லதை செய்வார். ராகு தசை நடக்குதா, காளி, மாகாளி, உச்சிகாளி, பத்திரகாளி, வனகாளி, இந்த மாதிரி சாமி, புற்று வச்சு சுயம்பா இருக்கிற தெய்வங்கள் அதையும் கும்பிடலாம். கேது தசை நடக்குதா, விநாயகர் கும்பிடுங்க. எதுவுமே எங்கள் ஊரில் ஒன்றுமே இல்லை. இங்கே அரச மர வேப்ப புற்று தான் இருக்குங்கன்னா கூட அதுக்கு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மஞ்சள் தண்ணி வச்சு சாமி முட்டு போட்டு 4 பேருக்கு பச்சரிசி வெள்ளை தானம் கொடுத்தா போதும். அதுக்கு மீறி வேறு எதுவும் இல்லை. எந்த வழிபாட்டுக்கும் சிறப்பு இதுதான். முதல் சிறப்பு விநாயகர் கோயில் இருந்தாலும் போதும். நவதானியம் வச்சுட்டு பச்சரிசி வெள்ளை தானம் கொடுத்துட்டு வந்தால் போதும். பிறப்பிலும் சரி, இறப்பு வரைக்கும்
பச்சரிசி வெல்லம் தான். கிராமங்களில் ஆதி காலத்தில் குழந்தை பிறந்தால் அப்போ பச்சரிசி வெல்லம் தலைக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதே போல் விவசாயத்திலும் சரி, வயலுக்கு போகிறேன் அப்படின்னா முதல்ல பச்சரிசி வெல்லம் பொங்கல் வச்சு முதல்ல சாமி கும்பிடுவாங்க. அதுபோல் கரும்பு வெட்ட போகிறாங்க, முதல்ல பொங்கல் வச்சு 4 பேருக்கு தானம் கொடுத்து செய்வாங்க. அதுபோல் ஒரு நெல் அளக்க போகிறாங்க, நெல் கொள்ளு நவதானியங்கள் இதெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு சொன்னால், விவசாய முறையும் வந்துருக்குதுன்னா அது முதல்ல தெய்வத்துக்குன்னு சொல்லி ஒரு படி எடுத்து வச்சுட்டு, அந்த காலத்தில் படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னாலும் நம்ம கிலோ கணக்கில் தான் எடுக்க போகிறோம். பக்கான்னு சொல்லலாம், படின்னு சொல்லலாம், வல்லம் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரியில் இருக்கும். அதை எடுத்து வச்சுட்டு தெய்வத்துக்கு எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த முறையில் பயன்படுத்தலாம். ஆக கிரகங்கள் கிரக தேவாதிகள் அமைந்திருக்கும் இடத்தை பொறுத்து தான் அனைவருக்கும் நல்லது நடக்கும். நாம் கஷ்டப்படுறோம்னா, இப்போ சூரியன் திசையில் ஒருவர் பிறந்தார் என்றால் தகப்பனுக்கு சில முடக்கங்கள் கொடுக்கும், உடல் ரீதியாக சில முடக்கங்கள் கொடுக்கும். அதுக்கடுத்து சந்திர திசையில் பிறந்தால் என்ன நடக்கும்? தலைவலி, இடுப்பு வலி, புடவலி, சவரப்பட்ட நோய்கள் கொடுக்கும். அவர்கள் வீட்டிலிருந்து அப்படி இருக்கும், வெளியே எடுத்து போனால் நல்லாயிருக்கும். அதான் சூரியன் தசையில் எப்படி இருக்குதா, அவங்க துட்டாக தான் நல்லாயிருக்கும். செவ்வாய் தசையில் பிறந்திருக்கிறாங்களா, இடமட்டு மாதிரி தான் நல்லாயிருக்கும். புதன் தசையில் பிறந்திருக்கிறாங்களா, ஹாஸ்டல்லேருந்து படித்தா நல்லாயிருக்கும். குரு தசையில் பிறந்திருக்கிறாங்க, அவங்களும் ஹாஸ்டல்லேருந்து படித்தா நல்லாயிருக்கும். சுக்கிர தசையில் பிறந்திருக்கிறாங்க, அவங்க எங்கே இருந்தாலும் நல்லாயிருக்கும். சனி தசையில் பிறந்திருக்கிறாங்களா, அவங்களும் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ராகுசி பிறந்துக்கிறாங்களா, தாத்தா பாட்டி வீட்டில் இருந்து படித்தாங்க நல்லா இருக்கும். அம்மா வழியும் சரி அப்பா வழி சூடாக இருந்து படித்தாங்க, மனப்பாடம் நல்லா இருக்கும். கேதுசி பிறந்துக்கிறாங்களா, அப்போ பார்க்கும்போது ஞானம், வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை இந்த மாதிரி நாள் ஏதோ ஒரு நாள் விநாயகருக்கு அருகம்புல் வச்சு தனித்திட்டு தெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு கல்வி கொடுப்பாங்க, கல்வி வரும், வேலை வாய்ப்பு வரும், எல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் கிரக அமைப்பு நான் சொன்னதை போல் 1, 4, 5, 7, 9, 10, 17 கிரகம் அமைந்துவிட்டால் அவங்க தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அனைத்து செல்வங்களும், அனைத்து செல்வாக்கும், அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான், வேற ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. கிரக அமைப்பு தான் ஒவ்வொருவருக்கு. நமக்கு கஷ்டமாக இருக்குதா, இதுதான், வேற ஒன்று நம்ம அவங்க இது பண்ணிட்டாங்க இவங்க இது பண்ணிட்டாங்க எதுவுமே செய்ய முடியாது. நமது கிரகங்கள் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல், மற்றவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் யாரும் எதுவும் பண்ண முடியாது. நாம் தோற்று போனோம் அப்படிங்கிறது இல்லை. நாம் தோக்குற மாதிரி கிரகங்கள் இருந்தால் அதுக்குண்டான அமைப்பு நம்ம பரிகாரங்கள் செய்துட்டு நம்ம அதுக்குண்டான செஞ்சால் சரியாக போகும். எந்த தவறும் வராது, வரப்போகிறது இல்லை. ஒரு மனிதன் பிறந்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு முன்னோரு திதி எடுக்கணும். ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, அந்த அமாவாசை திதி கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு அது முன்னோருக்கு நம்ம ஃபஸ்ட்டு காரியங்கள் செய்கிறதா இருந்தால் அது செய்தாலே போதும், நல்லா இருக்க வாய்ப்பு வரும். எதுவும் செய்ய முடியாதுன்னா கூட இது செய்தாலே போதும். சரிங்களா? சரி, எதுவானாலும் 96 29 33 53 11 இந்த நம்பருக்கு என்னை கூப்பிட்டு பேசுங்க. வாஸ்து பார்க்க, நீரோட்ட பார்க்க, ஜாதகம் பார்க்க. இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணவும், அனைவருக்கும் தெரிவிக்கவும். வணக்கம். ஓம் நமோ நாராயண.